பேங்கிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டின். ஐஎஃப்எஸ்சி கோட். ஐஎஃப்எஸ்சி இஸ் அ டேஷ் கேரக்டர் கோட் ஐடென்டிஃபை பேங்க் அண்ட் பிரான்ச். அதாவது ஐஎஃப்எஸ்சி நம்ம எல்லாமே பேங்க்ல யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐஎஃப்எஸ்சியா, ஐஎஃப்எஸ்சினா இந்தியன், எஃப்னா ஃபினான்ஸ், இது சிஸ்டம் கோடு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்தியனோட ஃபினான்சியல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு கோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 11, 11 கேரக்டர்ஸ். ஆப்ஷன் சி 11 தான். அப்போ இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்றது ஒரு 11 கேரக்டர் உள்ள கோடு. ஸோ இது எப்படி பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 4, 6ன்னு பிரிச்சிருப்பாங்க. மொதல் ஒரு 4, அடுத்து ஒரு 6 இருக்குமா. இந்த 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கான கோடு. ஸோ இந்த 4 வந்து எந்த பேங்க் எடுத்தாலும் அந்த பேங்க்குக்கான கோடு 4. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரான்ச்சுக்கான கோடு, அந்த ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும்ல அதுக்கான கோடு. அப்போ இது நடுவில் 2க்கு நடுவில் 0ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த 0 வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4, 6, 1 இது மொத்தம் சேர்த்து எவ்வளோ 11 கோடு வந்துருச்சா. அப்போ இதுதான். அப்போ மொத்தம் பேங்க் கோடு 4, பிரான்ச் கோடு 6, 0வோட சேர்த்து 1, மொத்தம் 11 கோடு. ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, எம்ஐசிஆர் அப்படின்னு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடு இருக்கும், 9 கேரக்டர்ஸ் இருக்கும். எம்ஐசிஆர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த செக்கில் கீழே கொடுத்துருப்பாங்க, மிடில் வந்துருக்கும். அதுதான் வந்து இது வந்து என்னன்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஸோ மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னைசேஷன், இதுதான் எம்ஐசிஆர் கோடு. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கேரக்டர்ஸ் இருக்கும். இது மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ் நிறைய படிச்சு வச்சுக்கணும். யூபிஐ அப்படின்னா என்ன, நெஃப்ட் அப்படின்னா என்ன, ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்ன, எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கணும். இப்போ யூபிஐ அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். அப்போ நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அப்போ ஆர்டிஜிஎஸ் தான் என்னது, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், இதுதான். ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்பே நம்ம சேர்த்து ஒன்று படிக்கிறப்ப நிறைய சேர்த்து படிச்சோம்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு டேப் 5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.